மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 30 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரம் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லிபிகாவிடம் கேட்கலாம். லிபிகா, எந்தெந்த மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்டுள்ளது? சிவரஞ்சனி, தமிழகத்தை பொறுத்தவரை அடுத்த 3 மணி நேரத்திற்கு 30 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கின்றது. இன்று பிற்பகல் 1 மணி வரை சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய 12 மாவட்டங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, விருதுநகர், தூத்துக்குடி, சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், மதுரை ஆகிய 18 மாவட்டங்கள் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 3 தினங்களை பொறுத்தவரை மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், இன்றைய தினம் தென் மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்று இரவில் இருந்தே நகரின் சென்னை மற்றும் அதன் புறநகர பகுதிகளிலும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் தொடர்ந்து மழை பெய்து வரக்கூடிய நிலையில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 30 மாவட்டங்களுக்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கின்றது. சுரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லிபிகா.